வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் உரைநடை உலகம் திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற இந்த உரைநடை உலகத்தில் கவிதை பெயரில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய அனைத்து இயல்களுக்கும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள். அவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்க. முதல் லிங்க்கே அதுதான் இருக்கும். சரிங்களா? மறக்காமல் தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற இந்த சேனலையும் நம்மளுடைய இன்னொரு சேனல் லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற அந்த இன்னொரு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஆல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. அது நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஈஸியாக ஷோ பண்ணணும். நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, திராவிட மொழி குடும்பம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு இயல் 1லே தமிழ். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். போன குரூப் 1 கூட இதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு கொஸ்டின். முதல் கொஸ்டின் பாருங்கள். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். திராவிட மொழின்னு சொல்கிறீங்களே, அது எத்தனை மொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் கன்னடம், நெக்ஸ்ட்டு மலையாளம், தெலுங்கு. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான், அதாவது நம்ம அக்கப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்னுடைய லாங்குவேஜ் எல்லாம் வரும். சரிங்களா? அதுதான் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. 4வது, இந்தியாவில் 4 மொழி குடும்பங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆசிரோ ஆசிய மொழிகள், சீன திபேத்திய மொழிகள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆசிரோ ஆசிய மொழிகள், சீன திபேத்திய மொழிகள். 5வது, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று யார் சொன்னதுன்னா ச அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என ச அகத்தியலிங்கம் குறிப்பிடுகின்றார். 6வது பாருங்க. திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5வது கொஸ்டினோ 7வது கொஸ்டினோ. சரிங்களா? திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். 8வது, திராவிடா என்னும் சொல் எந்த சொல்லில் இருந்துதான் பிரிந்திருக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் கருதுகிறார்னா தமிழ். சரிங்களா? திராவிடா அப்படின்ற அந்த எழுத்து, அந்த சொல்லு தமிழில் இருந்தால் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஈராஸ் பாரதியார் என்பவர் தமிழ், தமிழா, தமிழா, திரமிழ, இற்றாமிழ, திராவிடா என விளக்குகிறார். எப்படி வருது பாருங்க, கரெக்டாக 6 வரும். யார்? ஈராஸ் பாரதியார் தான் விளக்குறாரு. தமிழ், தமிழா, தமிழா, திரமிழ, இற்றாமிழ, திராவிடா அப்படின்னு வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் 10வது பாருங்க. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், சாதாரணமாக தமிழ் அது ஞாபகம் வச்சுங்க. திராவிடா அப்படின்றது அந்த 2 கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. தமிழ் இருந்தால் திராவிடா அப்படின்ட்டு வரப்போகுது. தமிழ் எப்படி மாறுது அப்படின்னா தமிழா அப்படின்னு வருது. அதுக்கடுத்தது தமிழா அப்படின்னு வருது. லா. சரிங்களா? ழா. அதுக்கடுத்தது லா அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரமிழ, டி அது வருது. அப்புறம் இட்டு வருது. சரிங்களா? இற்றமிழ அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் திராவிட இத்து வருது. சரிங்களா? ஸோ அப்புறம் தான் திராவிடா அப்படின்னு வருது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தமிழ் திராவிடான்னு வரணும். தமிழ் தமிழா அப்படின்னு வருது 2வது. 3வது தமிழா, அப்புறம் டிராவிட, அதாவது டிராமிழ, இற்றாமிழ, இத்ராவிட, திராவிடா அப்படின்னு வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் 10வது, அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டுள்ளார். யார்? வில்லியம் ஜோன்ஸ் சொல்கிறாரு வடமொழியோடு தொடர்புடையது, அதாவது ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது வடமொழி அப்படின்னு சொல்கிறாரு. 1816ஆம் ஆண்டில் பேராசிரியர் பாப் ராஸ்க் கிரீம், சரிங்களா,
பாப்கார்னு, ரஸ்க்கு சாப்பிட்றோம் இல்லையா, ரஸ்க்கு, க்ரீமு, இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, முதலானோராலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 1816 மொழி சார்ந்த ஆய்வுகளை செஞ்சவங்க பாப்பு, ரஸ்க்கு, க்ரீமு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளில் ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு குடும்பத்தை சார்ந்தது என கருத்தினை முன்வைத்தவர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ். சரிங்களா. பிரான்சிஸ் எல்லிஸ் தான் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அப்படிதான் சொல்லுவார். பிரான்சிஸ் எல்லிஸ் இதற்கு எட்ட பெயர் வந்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொன்னாரா. ஹோக்கன் என்பவரின் மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழியில் இருந்து மாறுபட்டவை என்றும் கருதினார். ஸோ மார்க்ஸ் முல்லரும் என்ன பண்ணுறாரு, இதே கருத்தை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ன நூலை தந்தவர் கால்டுவெல். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை தந்தவர் கால்டுவெல். 16வது பாருங்க. திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் முதலில் குறிப்பிட்டவர் கால்டுவெல். சரிங்களா. திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்ட எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் முதலில் குறிப்பிட்டவர் கால்டுவெல் தான் சொல்கிறாரு. சரிங்களா. நெக்ஸ்ட் 17வது. கால்டுவெல்லுக்கு பின்னர் டெஸ்டன் கன்னோ, KV சுப்பையா, SV ராமசாமி, பாரோ, எமினோ, கமில் சுவாலபில், ஆந்திரோனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழிகள் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தனர். 2019 குரூப் 4 கொஸ்டின்ஸ் இது. சரிங்களா. 17வது கொஸ்டின் 2014 குரூப் 4 கொஸ்டின் இது. சரிங்களா. நெக்ஸ்ட் யாரா இருப்பாருங்க, கண்ணோ, சுப்பையா, ராமசாமி, பாரோ, எமினோ, சோலபில், ஆந்திரனோ, மீனாட்சி சுந்தரம். சரிங்களா. ஸோ இது மாதிரி எப்படி சொல்கிறது, லோக்கலாக ஞாபகம் வச்சோம் அப்போ தான் ஞாபகம், நம்ம நல்லா பிரீஃபாக பற்றி ஞாபகம் இருக்காது, லோக்கலாக ஞாபகம் வச்சு. சரிங்களா. கண்ணுக்கு வராரு, சுப்பையா வராரு. சரிங்களா. கண்ணை, சுப்பையா, ராமசாமி, நெக்ஸ்ட் வந்து எமினோ, கபில் சோலபில், அப்புறம் ஆந்திரனோவு, அப்புறம் மீனாட்சி சுந்தரம். சரிங்களா. இவங்க நல்ல ஒரு சிறப்பு தான் செஞ்சாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி வச்சுக்க சொல்கிறோம். சரிங்களா. நம்மளுக்கு மார்க்கு தான் முக்கியம். நெக்ஸ்ட் திராவிட மொழிகள் 3 வகைப்படுத்தப்படுகிறது. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். தென் திராவிட மொழி குடும்பம் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுதான், அதாவது தென் திராவிட மொழி குடும்பத்தில் தெலுங்கு வராது. தமிழ், மலையாளம், கன்னடம், குடுகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. சரிங்களா. தமிழ், மலையாளம், கன்னடம், குடுகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. சரிங்களா. ஸோ அதாவது தமிழ்நாட்டுக்கும் மலையாளம், அதாவது கேரளாவுக்கும் கர்நாடகத்திலேருந்து குடுகு மலையிலேருந்து என்ன வருது, காவிரி ஆறு வருது. அது எப்படி வருது, துள்ளிக்கின்னு வருது. சரிங்களா. ஆனால் கர்நாடகாரங்க அது தரமாட்டேங்கிறாங்க. அது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. இங்கே வந்து குத்துட்டு இருக்கிறாங்க, வேறு வழியே கிடையாது. சரிங்களா. கோத்தா அப்படின்னு சொல்கிறோம், தோடா, குர்ரா அப்படின்றோம், குரகா, இருளா, குர்ரா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ ஷார்ட்கட்டுக்கு இப்படி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. தமிழ்நாட்டுக்காரும் மலையாளத்துக்காரும் அதாவது கர்நாடகத்தில் குடுகு மலையில் காவிரி ஆறு துள்ளி துள்ளி வருது, துளி வரைக்கும் முடிஞ்சுதா. ஆனால் கர்நாடகாரங்க வந்து தரமாட்டுக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து தோடா, கொரகா, இருளான்னு சொல்லி அவங்கள திட்டுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் போகலாமா. நடு திராவிட மொழி குடும்பம். தெலுங்கு, கூயி, கூவி, குவாண்டா, கோலமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதப்பா, கோண்டி, கோயா. சரிங்களா. இதுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, வல்கரான ஷார்ட்கட் இருக்குது. சரிங்களா. அது அவ்வளோ நல்லா இருக்காது, ஜஸ்ட் அப்படியே படிச்சுக்கோங்க. சரிங்களா. இங்கே சொல்லக்கூடாது, நான் தப்பு. தெலுங்கு, கூயி, கூவி. சரிங்களா. தெலுங்குக்காரங்க என்ன பண்ணுறாங்க, கூயி, கூவி, குவாண்டா, கோலமி. சரிங்களா. அப்புறம் நக்கி, அதாவது நாக்கின்னு வருது. அப்புறம் பெங்கோ, மாண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. சரிங்களா. இது ஞாபகம் வச்சலாம், கோண்டி, கோயா இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வந்து நம்மளுக்கு. அந்த மாண்டா வராது, பர்ஜி, கதபா, கோலமி கூட ஞாபகம் வந்துடும். சரிங்களா. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நடு திராவிட மொழி குடும்பம். நெக்ஸ்ட் வட திராவிட மொழி குடும்பம் பார்த்தீங்கன்னா குருகு,
மால்தோ பிராகுய் சரிங்களா. குருகு மால்தோ பிராகுய் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அண்மையில் கண்டறியப்பட்ட மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா எருகலா தங்கா குறும்பா சோழிகா சரிங்களா. எருகலா தங்கா குறும்பா சோழிகா எருகலா தங்கா குறும்பா சோழிகான்னு அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. அண்மையில் கண்டறியப்பட்ட மொழிகள் வந்து எருகலா தங்கா குறும்பா சோழிகா. நெக்ஸ்ட் திராவிட மொழிகள் மொத்தத்தில் அதாவது அந்த கட்டத்தில் குத்துது பார்த்தீங்கன்னா 24, இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 4 இருக்குது, மொத்தத்தில் 28 சரிங்களா. திராவிட மொழிகள் மொத்தம் 28. திராவிட மொழிகளின் சொற்கள் ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. எல்லாமே 3 மூறு முட்டு இப்படிதான் வருதான் சரிங்களா. 3 அப்படின்ட்டு சரிங்களா. நெக்ஸ்ட் 25வது தமிழ் வடமொழிகள் மகள் அன்று. இது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என குறிப்பிட்டவர் கால்டுவெல் சரிங்களா. என்ன சொல்றாரு அவரு, தமிழ் வடமொழியினுடைய மகள் கிடையாது, இது தனித்து இயங்கும் ஒரு குடும்பத்தை சார்ந்தது. அதேமாதிரி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கக்கூடியது சரிங்களா. அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்றது கால்டுவெல். 26வது பாருங்க, திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்திருப்பதற்கான சான்று. என்ன சொன்னாங்க, அடிச்சொல்ல ஒரே மாதிரி இருக்குன்னாங்களா. இங்கே பாருங்க, தமிழில் 3, மலையாளத்தில் 3, தெலுங்குல 3, கன்னடத்தில் 3, துளுல மூஜி, மந்தியில் கடு, அதாவது மந்தினா கடுவன், களிர்னா பிடி, இது வேறு, அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க சரிங்களா. துளு மூஜி. ஸோ அந்த மூன்றதெல்லாம் அடி சொல்ல தானே வருது, அதுதான் சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் 28வது, தமிழில் தோன்றிய முதல் இலக்கண சங்க இலக்கியம். அதாவது தமிழில் தோன்றிய முதல் இலக்கியம் எது அப்படின்னா சங்க இலக்கியம். இதனுடைய காலம் வந்து பொது ஆண்டு 5 முதல் 2ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு புக்கில் சொல்கிறாங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு முதல் பொ.ஆ.மு 2ஆம் நூற்றாண்டு முதல் பொ.ஆ.பி 2ஆம் நூற்றாண்டு வரை, இல்லைனா பொ.ஆ.மு 3ஆம் நூற்றாண்டு முதல் பொ.ஆ.பி 3ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பொ.ஆ.மு 5ஆம் நூற்றாண்டு முதல் 2ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. 27வது, தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இதனுடைய காலம் பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது 2ஆம் நூற்றாண்டுடைய நூல் இது சரிங்களா. நெக்ஸ்ட் தமிழ் இலக்கிய வரலாறு மூவா அவங்களுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாங்க. தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற நூலுக்காக வரதராஜன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாங்க. தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழி. 31வது பாருங்க, இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் தமிழ் மொழி பேசப்படுகிறது. மற்ற மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழி தனித்து இயங்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா இங்கெல்லாம் வந்து தமிழ் ஆளுங்க இருக்கிறாங்க. அதை தவிர்த்து நம்ம இதுவில் போய் பார்த்துன்னு வச்சுக்கலாம், டிஸ்கவரி சேனல் இது மாதிரி அந்த சேனலில் நீங்கள் ஒன்றில் யூடியூப்பில் போயிட்டு அதாவது ஆப்பிரிக்கா தமிழ் பேசுறது அப்படின்னு போட்டிங்கன்னாவே அங்கே அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்கலாம். அங்கே அதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க சரிங்களா இந்த வார்த்தையெல்லாம். அதேமாதிரி மொரிசியஸ், இங்கிலாந்து, நெக்ஸ்ட் வேறு இது கயானா, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா, கனடா சரிங்களா. நெக்ஸ்ட் 32வது, திராவிட மொழிக்குள் பிற மொழிகள் தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழியே தமிழ் மொழி சரிங்களா. திராவிட மொழிகளுக்குள் பிற மொழிகள் தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழியே தமிழ் மொழி. 33வது, தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றில் தாய்மொழியாக கருதப்படுகிறது. தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றில் தாய்மொழியாக கருதப்படுகிறது. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைத்த சொல் வளமும் சொல் ஆட்சியும் நிரம்ப பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழ் மொழியே அமைந்துள்ளன. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பான்மையானவை தமிழ் மொழிகளே அமைந்துள்ளன. தமிழின் பல அடி சொற்கள் ஒலியன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழின் பல அடி சொற்கள் வந்து ஒலியன்கள்ன்றாங்க. பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெரும் துணையாக மூத்த மொழியாக விளங்குவது தமிழ் மொழி. பிற திராவிட மொழிகளை விட
ஒப்பியல் ஆய்வுக்கு பெரும் துணையாக மூத்த மொழியாக விளங்குவது தமிழ் மொழி. 36வது தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாக விளங்குவது தமிழ் மொழி. தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாக விளங்குவது தமிழ் மொழி. 37வது மொரிசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பணத்தாள் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள பணத்தாள் எந்தெந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா மொரிசியஸ், இலங்கை. நெக்ஸ்ட் 9th தமிழ் இயல் 1 கவிதை பழை தமிழ் விடு தூது. 3 இனம் எது? துறை, தாழிசை, விருத்தம். அதான் 3 இனம். நெக்ஸ்ட் 31 சிந்து ஒரு வகை இசைப்பாடல். சரிங்களா? சிந்து ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம்னா 3 குணங்கள். சமத்துவம், அமைதி, மேன்மை குறிக்கும் குணம் தான் சமத்துவம். ராட்சசம்னா போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் ராட்சச குணம். தாமசம் அப்படின்னா சோம்பல், தாழை போன்றவற்றை குறிப்பது தாமசம். புரியுதுங்களா? சிந்து ஒரு வகை இசைப்பாடல். முக்கியமான கொஸ்டின். சிந்து ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம் 3 குணங்கள் வந்தது. ஃபர்ஸ்ட் சத்துவம். சரிங்களா? எப்பவுமே அமைதியாக இருப்பாங்க. சரிங்களா? மேன்மையாக இருக்கும். அதான் சத்துவம், சமத்துவமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ராட்சசம். ராட்சசம்னு நம்மளுக்கு தெரியும். ராட்சசங்களாக இருப்பாங்க. தீவிரம், போர் பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? தாமசம் அப்படின்னா எதுக்காத்தாலும் தாமதமாகவே வேலை செய்கிறது. ஒரு சோம்பலாக அதாவது தாழ்மையாக நினச்சிது. சரிங்களா? நெக்ஸ்ட் வண்ணங்கள் 5. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. நெக்ஸ்ட் 43வது வண்ணம் 100. குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 வண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்ணங்கள் 5, வண்ணம் 100. ஓனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை தான் ஓனரசம். நவரசம் அப்படின்னா வீரம். அதாவது நவனா என்ன சொல்லுவாங்க? 9 சொல்லுவாங்க. ஸோ அந்த 9 பண்பு எதனா பண்பு? வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அகவல், கோபம், நகை, சமநிலை ஆகியன 9 சுவை. சரிங்களா? நவரசம் வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அகவல், கோபம், நகை, சமநிலை. வீரம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? என்னை விட்டு பாரு, நான் முடிச்சிடுறேன் அப்படின்றது வீரமாக பேசுறது. அச்சம்னா பாம்பு, பேய் இதெல்லாம் பார்த்து பயப்படுறது அச்சம். இழிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இழிவாகவே நினச்சிக்கிறது. வியப்புனா அப்பா இப்படியா அப்படின்னு வியப்பை பார்க்கறது. காமம்னா எப்படி சொல்கிறது? அது உங்களுக்கே தெரியும். அகவல் அதுவும் தெரியும். கோபம்னா எவனா அப்படின்றது கோபப்படுறது. நகைனா அஹான்னு சிரிக்கிறது. சமநிலைனா ஒரே மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ ஆகிய 9 சுவை தான் நவரசம். நெக்ஸ்ட் வனப்பு என்பதன் பொருள் அழகு. வனப்பு அப்படின்னா அழகு. நெக்ஸ்ட் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியன் முத்தமிழே அப்படின்றது அது ஒரு லைனு. வந்து என்றும் செந்தாமணி இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நச்சிந்துவமே அப்படின்னு சொல்றது இன்னொரு அடி. இந்த 2 அடி இடம்பெறக்கூடிய நூல் தமிழ் விடு தூது. சரிங்களா? முதல் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனுங்க. சரிங்களா? தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியன் முத்தமிழே அப்படின்னு சொல்கிற லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு. எதில் வருதுன்னா தமிழ் விடு தூதில் வருது. 2 கண்களைப் போல 2 அடி பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலை கன்னி என்று பெயர். சரிங்களா? 2 கண்களைப் போல 2 அடி பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலை கன்னி என்று பெயர். தமிழில் 2 அடி அதாவது தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 50வது பாருங்க. பத்து குணங்கள். செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, ஊதரம், உதாரம், உய்த்தலில், பொருண்மை, காந்தம், வலி, சமாதி. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10 குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம மனுஷனுக்கு இருக்கக்கூடிய 10 குணம். நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ் எத்தனை சுவைகளை பெற்று விளங்குகிறது அப்படின்னா 9 சுவைகளை பெற்று விளங்குகிறது. இலக்கண குறிப்பு. முத்திக்கனி அப்படின்னா உருவகம். முத்திக்கனி என்பது உருவகம். தெல்லமுது தென்மை பிளஸ் அமுதுன்னு வரும். பண்பு தொகை இந்த மை விகுதி பெற்று வர்றதுனால
குற்றமில்லா அப்படின்னா ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சிந்தாமணி ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவான அப்படின்னா செவிக்கு உணவான அப்படின்னு வரணும். 4ஆம் வேற்றுமை உறுப்பு கூன்றது. சரிங்களா? முத்திக்கணினா உருவகம். தெல்லுமுதுனா பண்பு தொகை. குற்றமில்லான ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவானா 4ஆம் வேற்றுமை தொகை. சிந்தாமணினா ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். மகப்பாவது வச்சு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? தூது எந்த வகை இலக்கியம் ஆகும் அப்படின்னா சிற்றிலக்கிய வகை. சரிங்களா? தூது 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் தூது. தூதுக்கு மற்றொரு பெயர் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். மலையை வாங்கி வருமாறு மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக 10யும் தூதாக விடுவது கலிவென்பவால் இயற்றப்படும் நூல் தூது எனப்படும். புரியுதா? மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக 10யும் தூதாக விடுவதாக கலிவென்பாவால் இயற்றப்படும் நூல் தான் தூது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் 56வது தமிழ்விடு தூது. மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்தது தான் இந்த தமிழ்விடு தூது. தமிழ்விடு தூது 268 கன்னிகளை கொண்டுள்ளது. முக்கியமான கொஸ்டின். தமிழ்விடு தூது 268 கன்னிகளை கொண்டுள்ளது. தமிழ்விடு தூது முதலில் பதிப்பித்தவர் உ.வே.சா. எப்போனா 1930. தமிழ்விடு தூதினை முதலில் பதிப்பித்தவர் உ.வே.சா 1930. நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ்விடு தூது என்ற நூலின் ஆசிரியர் பெயர் இன்றளவும் தெரியவில்லை. தமிழ்விடு தூதினுடைய ஆசிரியர் பெயர் இதுவரைக்கும் தெரியல அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 கவிதை பெயர்ல தமிழ் ஓவியம் அப்படின்ற இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். புக் பேக்கில் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் ஓவியம் என்ற கவிதையின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். தமிழ் ஓவியம் என்ற கவிதையின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். எந்த நூல்னா தமிழ் ஓவியம் அப்படின்ற அந்த கவிதையில் வரக்கூடியது. சரிங்களா? தமிழ் ஓவியம், ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு. எத்தனை விட்டு விட்டு இதெல்லாம் அடுக்கு தொடர். ஏந்தினா வினையச்சம். காலமும் அப்படின்னா இம்முன்னு முடியுதுனால முற்றுமை. சரிங்களா? இதில் ஏந்தி அப்படின்றது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் 63வது. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். புரியுதுங்களா? ஒரு பூக்குனாவோ இல்லை ஒரு குழந்தை சிரிக்குனாவோ அதுக்கெல்லாம் அகராதியெல்லாம் தேவை கிடையாதா? சரிங்களா? ஸோ அப்படி இந்த தமிழ் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஐகோ சென்ட்ரியோ லெமரைக்கோ என புதுப்பிப்பது புது வடிவங்களில் கவிதையை தந்தவர் ஈரோடு தமிழன்பன். ஐக்கு சென்ட்ரியோ லெமரைக்கோ என்ற புது வடிவங்களில் கவிதையை தந்தவர் ஈரோடு தமிழன்பன். 65வது பாருங்க. வணக்கம் வள்ளுவா என்ற நூலுக்காக 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது யாருக்காக வழங்கப்பட்டதுன்னா ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவானா ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் பாருங்க 68வது. தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல்கள் ஆகும். தமிழன்பன் உடைய கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம். நெக்ஸ்ட் 68வது. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என குறிப்பிடும் நூல் பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என குறிப்பிடும் நூல் பிங்கள நிகண்டு. 69வது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும்னு சொல்றது பாரதியார். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம். ஏன் அவருக்கு நிறைய மொழி தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியும் அவருக்கு. சரிங்களா? ஆனால் தமிழ் மொழியுமே நான் எங்கேயுமே பார்க்கலப்பா, நான் எங்கப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது பாரதியார். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீது சிந்தாமணி மெல்லிடையில் மேகலையும் சிலம்பாறு என்ப திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவாழ்
என கூறியவர் வந்து கவியோகி சுத்தானந்த பாரதி. முக்கியமானது, நல்லா பார்த்துங்க அடிகளை. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும், அதாவது காதில் என்ன இருக்கும், குண்டல் இருக்கும், கையில் என்ன பண்ணுவாங்க, வளையம் போடுவாங்க, சரிங்களா. கருணை மார்பின் மீது சிந்தாமணியும், சரிங்களா, சிந்தாமணி மெல்லிடை மேகலையும் சிலம்பாறு என்ப திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவாள். அதாவது குண்டலகேசி, வளையாபதி, சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், திருக்குறள், இது எல்லாரும் தாங்கும் தமிழ் நீடுவாள் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா. அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா கவியோகி சுத்தானந்த பாரதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, சரிங்களா. ஸோ இது வந்து பகுதி 1, இன்னும் அடுத்து பார்ட் இருக்குது, சரிங்களா. அதுவும் நல்லா பெரிய வீடியோவாக இருக்கும், சரிங்களா. ஏன்னா நான் முன்னே சொன்னேன் 10th வந்து எல்லாமே பெரிய பெரிய ஏழு, சரிங்களா. ஒன்றுமே 30 பக்கத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறைய தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.